நாளைக்கு நான் ஒரு கம்பெனியை நிறுவுறேன், நாளைக்கு ஒரு கம்பெனியை நான் ரன் பண்ணணும், எனக்கு 1000 கோடி வேணும். எப்படிலாம் நான் ரெடி பண்ணலாம் 1000 கோடி? ஃபர்ஸ்ட் உங்க சர்க்கிள்ல கேட்கலாம், கடன் கேட்கலாம், அண்ட் தென் லோன் கேட்கலாம். இஃப் யூ ஹேவ் ஆடியன்ஸ் அப்படின்னா பப்ளிக் கிட்ட ஃபண்ட் ரைசிங் ஏதாச்சும் பண்ணலாம். இந்த 3 சொல்லிட்டீல. தெரியாது இன்னொன்னா இட்ஸ் IPO. என்னன்னா நான் என் கம்பெனிலேருந்து ஓனர்ஷிப்பை நான் தரேன். என் ஓனர்ஷிப்பை பார்ஷியல் ஓனர்ஷிப்பை நான் தரேன். என்னோட ஓனர்ஷிப்போட ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய். என் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஐ எம் கம்மிங் ஃபார் மார்க்கெட். இது எப்படி மார்க்கெட்னா BSE NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எப்படி வேலை செய்யுதுன்னா டோட்டல் கம்பெனியும் அங்கே லிஸ்டட் கம்பெனி. அந்த லிஸ்டட் கம்பெனி எப்படின்னா நான் எல்லாத்தையும் மறைமுகம் இல்லாம ஓப்பனா சொல்லக்கூடிய இடம். இப்படி நான் கலெக்ட் பண்ற மணியை ஐ எம் கோயிங் டு புட் இன் மை பிசினஸை வளர்க்குறேன். நல்லா வளர்க்கும் போது திரும்பி என்னோட ஸ்டாக்கை வாங்கும் போது ஸ்டாக்கும் ஏறுது, என் நிறுவனமும் பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஹவு ரன்ஸ் த பிசினஸ். நான் பணம் வாங்குறேன், நான் ரன் பண்றேன், ஈவுத்தொகையா கொடுக்குறேன். எப்போ வேணும்னாலும் என் கம்பெனிலேருந்து நீ எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறேன், அடுத்த நாளே போயிட்டு BSEல போயிட்டு செல்லுங்கிறத கொடுத்தீங்கன்னா யூ வில் செல் அவுட். உன்னோட அமௌண்ட் உனக்கு திருப்பி வந்துடும். நீ போட்ட கேபிட்டல் பிளஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வரும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வரும். இப்படி தான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இயங்குது.